தார்சியம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வெல்கம் பண்ண நம்ம எமரால் காமராஜ் சாருக்கும் நம்ம வெண்மதி மேடம்க்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த மீட்டிங்ல கலந்துட்டு இருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய பேர் கவிதா ராம்குமார். ஒரு ஸ்பெஷல் லெக்சராவா வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணது நம்மளோட பிரியங்கா மேடம், அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட டிசிஜி ஐயாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களை இந்த வாய்ப்புக்கு நான் என்னையும் என்னுடைய ஹஸ்பண்ட் ராம்குமார் சாரையும் வந்து இந்த பிசினஸுக்கு இந்த பிசினஸ் சொல்றதை விட இந்த வாழ்க்கைக்கு மாற்றின ஒரு பெருமை வந்து பாத்தீங்கன்னா ராஜு சார் தான் சேரும். அவங்களையும் நான் இந்த நேரத்துல நன்றியோட நினைச்சு பாக்குறேன். கண்டிப்பா என்னோட எல்லா லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ், நம்ம ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க எங்க கூட அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு பெருமையான விஷயம். அதை வந்து நான் என்னைக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு பலமா நினைக்கிறேன். கண்டிப்பா அதை வந்து அந்த லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஸ் இருக்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், நிறைய விஷயங்கள் போக வேண்டியிருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் பல அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேம் நேஹா மேம் வர முடியாத காரணம், அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட செஷன் எடுக்க சொன்னாங்க. நேத்து நடந்த செஷன் நிறைய பேர் வந்து எனக்கு ஃபீட்பேக் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நிறைய லீடர்ஸ் மூலமாவும் எனக்கு இந்த ஃபீட்பேக் வந்துச்சு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ராம்குமார் அவங்களுடைய ஹெல்ப் வந்து இல்லைன்னா என்னால கண்டிப்பா அது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்துருக்க முடியாது. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செஷன் நிறைய பேர் நேத்து நேரடியா அட்டன் பண்ண முடியல. இப்போ வந்து ஸ்கின் கேர், உடான், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்ஸ், இதுதான் நம்ம இன்னைக்குமே பேச போறோம். நேத்து வந்தவங்களுக்கு வேணா அது வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய பேர் இன்னைக்கு மீட்டிங்ல ஜூம்ல அட்டென்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2-3 வாட்டி நம்ம கேட்கும் போதும் நமக்கு வந்து அந்த மனசுல பதியும். கண்டிப்பா வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுடைய பர்மிஷனோட இப்ப நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா சார்? கிளியரா தெரியுதுமா? கீசோல் நியூ ப்ராடக்ட்ஸ். ஸோ கீசோல் நியூ ப்ராடக்ட்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம கீசோல்ல வந்து என்னென்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை நான் ஒரு வாட்டி நான் சொல்றேன். வியாமினி ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஐலைனர், அதாவது கலர் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஸோ கலர்ஃபுல்லா, அதாவது லேடிஸ் மட்டுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸா இருக்கும். அது நெயில் பெயிண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல வரும். அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா லாஞ்சரிஸ் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸோட இன்னர் கார்மெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒரு செக்மெண்ட் ஹைஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்கள், அதாவது பருத்திலான சானிட்டரி நாப்கின்கள், அது மட்டும் இல்லாம இன்டிமேட் வாஷ், இது ரெண்டுமே வந்து இந்த ஹைஜீன் அப்படின்ற ரேஞ்ச்ல வரும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள், அதாவது முக்கியமா பெண்கள் வந்து தேடுற நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அழகுபடுத்திக்கணும், அதே சமயம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு அதுக்கான பொருட்கள் கிடைக்குதான்னு கேட்டா அது வந்து கண்டிப்பா வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து காலகட்டத்துல நிறைய சோசியல் மீடியா மூலமா வந்து நிறைய பிரபலப்படுத்தப்படுற பொருட்கள் இருக்கு, அழகு சாதன பொருட்கள் முக்கியமா. அந்த அழகு சாதன பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா விலை கம்மியா இருக்கு, ஆஃபர் போட்டிருக்காங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃபர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ப்ரமோஷன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிவியை விட அதிகமா நம்ம கையில இருக்கிற ஒரே மொபைல் மட்டுமே போதும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அவங்க வந்து சினிமா ஸ்டாரா இருக்க வேண்டியதில்லை. ஒரு சாதாரணமா இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா யூடியூப்ல, இதுல இன்ஸ்டால இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வீடியோஸ் போட்டு அவங்க வந்து பிரபலமாயிடுறாங்க. அந்த பிரபலமாயிடுறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ப்ரமோட் பண்ற ப்ராடக்ட் எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றது நமக்கு கண்டிப்பா தெரியாது. நிறைய கெமிக்கல்களோட இருக்கிற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நிறைய வாங்குறாங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, தொடர்ந்து யூஸ் பண்ணி வந்து பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா பெண்களுக்கு அது குறித்த விழிப்புணர்வு இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த பிராண்ட் நல்லா இருக்கும், இந்த பிராண்ட் நல்லா இருக்கு, இந்த பிராண்ட் தான் எனக்கு ஒத்து வரல, இந்த பிராண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டா மாத்தி நிறைய பிராண்ட் பொருட்களை, அழகு சாதன பொருட்களை வந்து பெண்கள் வாங்குறாங்க. அவங்க வந்து சில நேரத்துல பாத்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பைரி ஆகி தூக்கி போடுறாங்க. இதுதான் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனா அதை வந்து முழுமையா யூஸ் பண்றவங்களும், தினசரி
தினசரி வந்து அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து சானிட்டரி நாப்கின், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது யூஸ் பண்றாங்க, இது யூஸ் பண்ணல அப்படிங்கிறது இல்லாம எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து மக்கள் யூஸ் பண்றாங்க இன்னைக்கு காலகட்டத்துல. ஸ்கூல் போற குழந்தைங்கள்ல இருந்து, காலேஜ் போற பெண்கள்ல இருந்து, வேலைக்கு போறவங்க, வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து அழகு சாதன பொருட்களை யூஸ் பண்ணணும்ன்ற ஆசை இல்லாம இருக்கவே மாட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி, ஒரு அழகா ஒரு மேக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கீசோல் வந்து என்ன என்ன ஒரு கான்செப்டோட வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கம்பெனிஸும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அழகு சாதன பொருட்கள் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலமா தான் நம்ம இந்தியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகு சாதன பொருட்கள் பெருமளவுல வந்து வர ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட நிலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கட்டாயம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அது வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கீசோல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கட்டாயமா நீங்க வந்து அழகா இருக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே சமயத்துல ஆரோக்கியமான பொருளா அதை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது வருங்காலத்துல அப்படிங்கறதுல மனசுல வச்சுதான் வந்து நம்மளுடைய கீசோல் பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணிருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தைரியமா சொல்ல முடியும். நமக்கு வந்து ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, கேன்சரை உருவாக்கக்கூடிய பாராபென்கள் இல்லாதது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இயற்கையான பொருட்கள் நிறைய சேர்க்கப்பட்டது. எந்த ஒரு கீசோல் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுல இயற்கையான பொருட்கள் இருக்கு. அப்போ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு கீசோல் இன்னர்ஸ் ஆகட்டும், அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேப்ரிக், அதாவது வந்து அது துணி, அந்த துணி வந்து எப்படிப்பட்ட ஒரு துணியில நெய்றாங்க. ஒண்ணு காட்டன்ல நெய்றாங்க, இன்னொன்னு மாடல். நேத்து நான் மீட்டிங்ல சொன்னேன். அந்த காட்டன் இல்லைன்னா மாடல் அப்படிங்கிற ஒண்ணு. மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குறைவாக தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு காட்டன் மாதிரியான ஒரு ஒரு செடி. அந்த மாடல் அப்படிங்கிறது என்ன என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய துணிகள்ல இருக்கும்போது நம்மளுக்கு எந்த ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமும் வராம, அதே சமயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த துணியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா உழைக்கிற அளவுக்கு வந்து அதை கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேப்ரிக்கும் நம்மளுடைய இன்னர் கார்மெண்ட்ஸ் இருக்கு. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நம்மளோட பொருட்கள் மேல நம்பிக்கை அதிகமாகும். நம்மளுக்கு இந்த கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை வந்து கம்மியாகும் போது மட்டும்தான் நம்மளால வந்து ஏன் வந்து ஒரு ஒரு கேள்வி ஒருத்தர் கஸ்டமர் கேட்கும்போது நம்மளால பதில் சொல்ல முடியல. ஏன் உங்களுடைய பிரா வந்து இவ்வளவு விலையா இருக்கு, ஏன் இந்த இன்னர் கார்மெண்ட்ஸ் வந்து இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது நல்லா இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாம, எங்களோட ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட நீங்க மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உடைய விலைகளும் நமக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரெண்டு பிராண்டாவது நமக்கு வந்து அதை பத்தின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியும் போது மட்டும்தான், நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் உடைய மதிப்பு புரியும். நமக்கு முதல்ல புரிஞ்சாதான் அவங்களுக்கும் அந்த மதிப்பும் புரியும். அதனால ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா லாஞ்சரிஸோட செக்ஷன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிரால ஸ்கூபா ஸ்போர்ட்ஸ் பிரான்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. பிரா பேண்டி செட்ல புதுசா ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி புதுசா வர விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்க தெரிஞ்சுக்கலாம்? மீட்டிங்ஸ் நடக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய வெப்சைட்ல தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட்ல எல்லாமே இப்ப புதுசா வர ப்ராடக்ட் நான் அன்னைக்குமே சொல்லி கொடுத்தேன். வெப்சைட்ல வந்து எப்படி நம்மளோட ப்ராடக்ட்டை பாக்குறது அப்படிங்கறத பத்தி, அதை பத்தி இன்னொரு கிளாஸ்லயும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போன வாரம் வந்து ஹைஜீன் பத்தின விஷயங்கள் வந்து ஒரு சார் கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஸ்ரீலதா மேடம் கூப்பிட்டு நம்ம வந்து ஒரு ஹைஜீன் கேம்ப் வந்து எப்படி நடத்துறதுன்ற விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா ஹைஜீன் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து அன்னைக்கு மீட்டிங்ல ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கீசோல்ல இருக்க நியூ ப்ராடக்ட்ஸும், அதுக்கப்புறமா உடான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. உடான் பத்தி இதை என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தியும் நான் லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு என்னோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் என்னோட மொத்தமான கிளாஸுமே முடிஞ்சிடும். அப்போ வந்து அதுல என்ன ஃபீட்பேக், நான் என்ன வந்து கத்துக்கிட்டேன், இல்லைன்னா நான் வந்து நீங்க எல்லாம் என்ன கத்துக்கலான்றத பத்தியும் சில போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த போட்டோஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண லாஸ்டா. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீசோல்ல நியூ ப்ராடக்ட்ஸ். சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ஃபேஸ் சீரம். இந்த ஃபேஸ் சீரம் அப்படிங்கிறது என்ன, சீரம் அப்படின்னா என்ன, அதை நம்ம ஏன் யூஸ் பண்ணணும்? சோ இந்த சீரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கான்சென்ட்ரேட்டடா நம்ம எப்படி ஒரு துளசி டிராப்ஸ் எடுத்தோம்னா துளசியில இருந்து அந்த சாரை எடுத்து அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரம் அப்படிங்கிறது ஒன்று அல்லது 2க்கும் மேற்பட்ட ஆயில்கள் மற்றும் பொருட்களுடைய கூட்டா இருக்கும். அந்த சீரம் அப்படிங்கிறது எண்ணெய் பசைத்தன்மையோட இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்துடைய 2வது லேயர் வரைக்கும் போய் நம்ம சருமத்தில் உள்ள அந்த பிரச்சனைகளான நிறைய பிரச்சனைகள், அது பாத்தீங்கன்னா டார்க் ஸ்பாட், அதாவது கருப்பா புள்ளிகளா இருக்கிறது,
கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கிறது, பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்ற மூக்குல இந்த நாடியில இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு அன்ஈவன் ஸ்கின் டோன், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கருப்பா இருக்கும், ஒரு இடத்துல வெள்ளையா இருக்கும், இந்த மாதிரியான அன்ஈவன் ஸ்கின் டோன் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து ஒரு சீரம்க்கு இருக்கு. அதாவது வந்து இதை வந்து யாரெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்களும் உபயோகப்படுத்தலாம், பெண்களும் உபயோகப்படுத்தலாம். ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும்ன்ற கேட்டகரியில இது இல்ல கண்டிப்பா. இப்போ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை பெண்கள் மட்டும் தான் உபயோகப்படுத்துறாங்க. ஆனா வந்து ஒரு சீரம்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஆண்கள் பயன்படுத்தலாம். இதோடைய இதோடைய நன்மைகள் என்ன, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல சூரியகாந்தி எண்ணெய் இருக்கு. இதுல முக்கியமா வந்து டே சீரம், அதாவது டெய்லி கேர் ஃபேஸ் சீரம். இந்த சீரம் என்ன இருக்கு முக்கியமானு பாத்தீங்கன்னா, நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், பால். இது வந்து முக்கியமா முதல் 4 பொருட்கள். எப்படி பொருட்கள் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆர்சிஎம்ல இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். எப்படி வந்து ஒரு பொருளுடைய பின்பக்கத்துல இருக்கக்கூடிய அதோடைய இன்கிரீடியன்ஸ், அதாவது அதுல என்னென்ன சேர்த்திருக்காங்கன்றத படிக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து நான் கத்துக்கிட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஆர்வமா அதை கத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே திருப்பி என்ன பார்ப்போம்னா, எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம், அதோடைய ரேட் என்னன்னு பார்ப்போம். இது மட்டும் தான் நம்ம ஒரு பொருளை பின்னால திருப்பி பாக்குறது. முன்னால வந்து அட்ராக்ஷனா ஒரு பேக்கேஜ் கொடுத்திருப்பாங்க, அதுல வந்து பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அந்த பொருள்ல. ஆனா அதை நம்ம திருப்பி பார்க்கும்போது தான் வந்து அதுல இருக்கிறது தெரியும். அப்ப நம்ம என்ன பார்ப்போம், ஒரு எக்ஸ்பைரி டேட் இது இருக்கா, மேக்சிமம் அவ்வளவுதான் பார்ப்போம், ரேட்டு பார்ப்போம். ஆனா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டோம். நம்மளால எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக் சைட்ல இருக்கக்கூடிய என்னென்ன இன்கிரீடியன்ஸ், முதல்ல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்ற முதல்ல இருக்க பொருள் தான் வந்து அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கு அந்த பொருள்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி அது ஃபுட் ஐட்டமா சாப்பிட்ற ஐட்டமா இருக்கும் போது நமக்கு தெரியும். ஒரு பிஸ்கெட்ல, ஒரு மேரி பிஸ்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஃபைன் வீட் ஃபிளவர் தான் ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க, அப்ப அதுதான் அதுல அதிகமா சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது. அதுவே வந்து நம்மளுடைய ஃபைபர் பிஸ்கெட் எடுத்தீங்கனாலும் சரி, வேற கிரீம் பிஸ்கெட் எடுத்தீங்கனாலும் சரி, அதுல என்ன ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஹோல் வீட் ஃபிளவர் போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து முழுமையான கோதுமையில செய்யப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது வந்து ஒரு இண்டிகேஷன், அதாவது சொல்லுவாங்களே இதுல என்ன இருக்குன்றதுக்கான தெரியுது. அப்ப நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிக அருமையா வந்து சருமத்தை வந்து பொலிவு பெற செய்யறது. பொலிவு அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. அந்த பொலிவு பெற செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நல்லெண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அரிசி தவிட்டு எண்ணெய், பால் வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள்ல நிறைய சேர்ப்பாங்க. இந்த சீரம்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து மிக ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா நான் வந்து நிறைய சீரம் வந்து பார்த்தேன். மார்க்கெட்ல நிறைய சீரம் இருக்கு, அவைலபிளா இருக்கிறது நிறைய சீரம் இருக்கு. நிறைய எண்ணெய்கள் அதுல வந்து உபயோகப்படுத்துறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரொம்ப வந்து யோசிச்சு சேர்த்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்தை வந்து நல்ல பளிச்சுன்னு ஆக்கக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா, ரத்த சந்தனம், ஆரஞ்சு தோல், வெள்ளிலெட்டி, முலேத்தி, வெட்டிவேர், உரைக்கிழங்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இதுல சேர்க்கப்பட்டிருக்க பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம் மாதிரி. நம்ம அதுல இருந்து எவ்வளவு எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பேக், நம்மளுடைய ஃபேஸ் பேக் 70 ரூபாய், நமக்கு வந்து 56 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஃபேஸ் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 ஐட்டம்ஸ் சேர்த்திருக்காங்க. அதுல அது எல்லாமே ஹெர்பல் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சிஷ்டா, அந்த ரத்த சந்தனம். மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறம், அந்த மெலனின் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுடைய சருமத்துடைய நிறத்தை வந்து முடிவு பண்ணுது. அந்த நிறத்தை வந்து நல்ல வந்து ஒரு பிரைட்டா ஒரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை ஆகுறது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறத்துல இருக்கும். உடம்பு முழுவதும் ஒரு நிறத்துல இருக்குமானா சொல்ல முடியாது. நம்ம வெயில் அலையிறதுனால நம்மளுக்கு வந்து முகமோ கைகளோ கருத்து போக வாய்ப்பு இருக்கு, காலும் கருத்துரும். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்ம உடம்புடைய மற்ற பகுதிகள் வந்து வேற நிறமா இருக்கும். ஆனா வந்து எல்லாமே ஒரே நிறமா ஆகுறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்ம வந்து நம்ம சருமத்துக்கான பாதுகாப்பு முறைகளை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்குது. இப்ப மஞ்சிஷ்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் எதுக்குன்னா ஸ்கின் பிரைட்டனிங், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பளிச்சுன்னு நம்ம முகம் இருக்கிறதுக்காக, வெள்ளையா நல்ல கலர் கொடுக்கறதுக்காக ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி ரத்த சந்தனம், ஒரு பொருளுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. இந்த சேர்க்கப்பட்டுள்ள எல்லா பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்தன்மை இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சில பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு புள்ளிகள் இருக்கும், சில பேருக்கு மங்கு மாதிரி இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பருக்கள், அது இல்ல பருக்களோட வடுக்கள் இருக்கும். பருக்கள் இருக்கிறவங்க எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா, பரு வந்து காஞ்சதுக்கு அப்புறம் மட்டும்தான் நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே அவங்களுக்கு உபயோகப்படுத்தணும். அது வரைக்கும் நம்ம ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா முகத்தை கழுவ சொல்லணும். அதுக்கு வந்து கொஞ்சம்
பாதுகாப்பு முறைகள்னு ஒண்ணு இருக்கு. பரு இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு பெண்களுக்கு இல்ல பிள்ளைகளுக்குமே இது வந்து ஒரு வயதுல வந்து அந்த பரு வரும், அதுக்கப்புறமா போயிடும். அப்ப அதை வந்து அவங்க வந்து கை வைக்க கூடாது, ஒழுங்கா வந்து முகத்தை வந்து கழுவணும் அப்படிங்கறத நம்ம ஃபேஸ் வாஷ் உபயோகப்படுத்தி கழுவும் போது மிக அருமையா வந்து நம்மளுடைய இந்த பிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பருக்களோட பிரச்சனை குறையும். அப்போ அதை வந்து உபயோகப்படுத்த சொல்லி அதோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஃபேஷியல் கிட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஒரு சீரமா இருக்கட்டும். ஏன்னா எண்ணெய் தன்மை அதிகமா இருக்கு. ஏற்கனவே எண்ணெய் தன்மை அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு செபம் அந்த ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு பருன்றதே வருது. அப்போ வந்து அதே மாதிரி அவங்கள நிறைய தண்ணி குடிக்க சொல்றது. இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு வந்து இந்தாங்க இதாங்க இதை போட்டீங்கன்னா எல்லாமே சரியா போயிடும்னு ஒருத்தர் சொல்லாம ஒருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு, அவங்களுடைய சருமத்துக்கான தன்மை வேற இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு அவங்க ஏற்கனவே உபயோகப்படுத்துற பொருட்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய பொருளை கொடுக்கும் போது அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். நம்ம பொருளும் ஏதாவது ஒரு விஷயம் அதாவது அவங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு அதை யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு நடந்தாலும் அவங்க நமக்கு இது சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சரியாதான் சொல்லியிருக்காங்க, அப்ப நமக்கு இது சரியாயிடும்ன்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து கஸ்டமரா மட்டுமே பார்க்காம அவங்க மேல உண்மையான அக்கறையோட நம்ம அவங்களை அணுகும் போது கண்டிப்பா வந்து நமக்கான நமக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறதுன்றது வந்து அது பாட்டுக்கு தானாவே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த வெட்டிவேர் அப்படிங்கிறது நீங்க வெட்டிவேர் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிவேருடைய சீரம் அப்படின்ற எண்ணெய் வெட்டிவேர் மட்டுமே உபயோகப்படுத்தி ஒரு சீரம் வந்து ஆன்லைன்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. அந்த வெட்டிவேருடைய சீரமே வந்து பாத்தீங்கன்னா 400, 500, 600 அந்த மாதிரியான விலைகள்ல தான் வந்து கிடைக்குது. அப்போ ஒரே ஒரு வெட்டிவேர் இருக்கக்கூடிய சீரமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விலையா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து நம்மளுடைய ப்ராடக்டோட விலையை லாஸ்டா சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இது வந்து இவ்வளவு சேர்த்திருக்காங்க, இதுக்கு வந்து இந்த விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தாமரை, வல்லாரை, கார்போக் அரிசி, நெல்லிக்காய், மஞ்சள். இதெல்லாம் வந்து நம்ம என்ன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாத பொருள் கிடையாது. அதே சமயத்துல இதெல்லாம் ஒரு சீரம் அப்படின்றதுல சேர்ப்பாங்களா அப்படின்னா பயங்கர ஆச்சரியமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 21 பொருட்களை வந்து இந்த டெய்லி கேர், அதாவது டே கேர் அப்படின்னு சொல்லலாம், இல்ல டெய்லி கேர் ஃபேஸ் சீரம்ல சேர்த்திருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்ப 2 சீரம் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு இது மட்டும் போதும், நான் வந்து ஃபேஸ் சீரம் காலையில யூஸ் பண்ணிக்கிறேன், இல்ல எனக்கு நைட்டு தான் டைம் இருக்கு நைட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 2 சீரமும் சேர்த்துதான் யூஸ் பண்ணணும். அப்பதான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போதான் வந்து நீங்க வந்து ஏன்னா ஒரே சீரமா கொடுத்துருக்கலாம், ஆனா அவங்க அப்படி செய்யல. ஏன்னா அதுக்கு காரணம் இருக்கு. டெய்லி சீரம் அப்படின்னு சொல்லும் போது காலையில உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சீரம் அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வெளியே போறோம், அது நிறைய வெளியே டிராவல் பண்றோமோ இல்லையோ வெளியே போறோம், அப்போ வந்து வெயில் இருக்கு, அந்த மாதிரியான நேரத்துல நம்மளுடைய சருமத்துல எப்படிப்பட்ட ஒரு சீரம் யூஸ் பண்ணணும், இது வந்து முக்கியமான விஷயம். அதனாலதான் 2 சீரமா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நிறைய நிறங்களோட கலர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் மாதிரி இது வந்துச்சு. இது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி நான் ஷேர் பண்ணேன். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்காந்தல் இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போமா, பேர் வந்து இந்த தமிழ் பேர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போமான்றது செங்காந்தல். இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஒன்னொன்னா வந்து பயங்கர ஆச்சரியமாலாம் இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி பிரியங்குன்றதுக்கு தமிழ் பேர் எதுவும் இல்லை, அது பிரியங்கு அப்படிங்கிறது தான் இருக்கு. அதே மாதிரி நாகேசர், அதாவது கேசர் அப்படின்னு சொன்னா வந்து குங்குமப்பூ, நாகேசர் அப்படிங்கிறது வந்து மருத்துவ குணமுள்ள ஒரு செடி, அதோடைய காய், அந்த மாதிரியான விஷயங்கள் அதுல இருக்கு. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புண்களை ஆற்றக்கூடியது. அதாவது நமக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அது வந்து பெருசா வெளியே தெரியலனாலும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆயிருந்தாலும் அதை ஆற்றக்கூடியது நாகேசர். அதே மாதிரி குங்குமப்பூ எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நிறம் கொடுக்கும் அப்படிங்கிறது. அதை வந்து அப்ளை பண்ணும்போது அதாவது நம்ம வந்து குங்குமப்பூவோட சீரம்ஸ் கூட இருக்கு. குங்குமப்பூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எசென்சியல் ஆயிலா வந்து, அதாவது எசென்சியல் ஆயில் அப்படின்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு நறுமண எண்ணெய்கள் சிலது இருக்கும், சிலது வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல் ஆயில் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு பாதாம் எண்ணெய் இந்த மாதிரி நிறைய எண்ணெய்கள் இருக்கு. அது மாதிரி குங்குமப்பூவோட எண்ணெய் வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அது லாஸ்ட் இன்கிரீடியன்ட் சேர்த்திருந்தா கூட அதோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்திருக்காங்கன்றதே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு விலை மதிப்புமிக்க ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அதே மாதிரி வேப்பிலை நம்ம எல்லாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா வேப்பிலை அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு கிருமி நாசினியா செயல்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது நைட் கேர் ஃபேஸ் சீரம். இந்த நைட் கேர் ஃபேஸ் சீரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சேர்த்திருக்காது நல்லெண்ணெய், அரிசி தவட்டி எண்ணெய், இலிப்பை எண்ணெய், அதுக்கப்புறமா மஞ்சிஸ்தா, பெரும்பாலும் அதுல இருக்க பொருட்கள் தான், இதுல கம்மியான பொருட்கள் தான் சேர்த்திருக்காங்க. அப்புறம் வெட்டிவேர், சந்தனம் சேர்த்திருக்காங்க, தாமரை சேர்த்திருக்காங்க, ரோஜா இதழ், கற்றாழை, நன்னாரி, அதுக்கப்புறமா ஜெரேனியம்.
இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நைட் கேர் சீரம்ல சேர்த்திருக்காங்க. இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சந்தனம் நம்மளுக்கு பழக்கம் தான். சந்தனம் வந்து நைட்ல வந்து இழைச்சி போடுவாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பரு வந்துச்சு, இல்லைன்னா வந்து வேர்க்குரு வந்துச்சு அப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் இழைச்சி நம்ம வந்து அந்த சந்தனத்தை வந்து நம்ம வந்து முகத்திலையும் கழுத்துல எங்க வேர்க்குரு இருக்கோ அங்க போடுவோம். அப்படிப்பட்ட ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா இதுல சேர்த்திருக்காங்க. இந்த நைட்ல போடுறது அப்படிங்கிற ஒரு சீரம்ல நைட்ல தோல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப எப்படி வந்து உடம்பு ரெஸ்ட் எடுக்குதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமமும் வந்து ரெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியா வந்து காலையில நம்ம எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அந்த சருமம் தெரியறதுக்காக தான் இந்த நைட் சீரம்ல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி கற்றாழை புண்களை ஆற்றக்கூடிய தன்மை வந்து நிறைய இருக்கு அதுக்கு. அதே மாதிரி இதுல இருக்க நிறைய பொருட்களுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்மளுடைய சருமத்துல இந்த ரிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுருக்கங்களை வரவிடாமல் தடுக்கும். அதே சமயம் லேட் ஆகும். நம்ம வயசாகுது, சுருக்கம் வந்துருச்சு, அதனால என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம சருமத்தை நம்ம பராமரிக்காத காரணத்தால நமக்கு சீக்கிரமா சுருக்கம் வந்துருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரியான பெரிய ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இவ்வளவு வயசானாலும் எப்படி வந்து இளமையா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பராமரிப்பு மட்டும்தான், அதாவது சரும பராமரிப்பு அப்படிங்கறத வந்து ஒரு அழகு சாதன பொருளோவோ இல்லைன்னா வந்து இது பெண்களுக்கான பொருளோ இல்ல. கண்டிப்பா அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சருமத்தை பராமரிக்க வேணும். ஏன்னா சருமம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன்னா ஒரு உறுப்பு தான் அது ஆக்சுவலி. ஏன்னா நம்மளுக்கு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாத்தீங்கன்னா சருமம் மூடி இருக்கு. அந்த சருமத்தை பாதுகாக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல சில விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கு. நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கிறத நம்ம நியூட்ரிசார்ஜ் சப்ளிமெண்ட்ஸா கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும். அப்போதான் வந்து நான் வந்து 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ஜ் சப்ளிமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கேன். அதாவது இப்ப விட்டுட்டேன், இந்த மாசம் நான் போடல அப்படின்ற மாதிரி எந்த ஒரு மாசமும் இருந்தது இல்ல, நாள் கூட இருந்தது இல்ல. மேக்சிமம் வந்து தினசரி ஏதோ ஒரு நாள் விட்டு போயிருக்கலாம். மத்தபடி என்னோட நியூட்ரிசார்ஜ் உமன், நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, நியூட்ரிசார்ஜ் S5, நியூட்ரிசார்ஜ் வியூ இது எல்லாமே வந்து தொடர்ந்து நான் எடுத்துக்கிறேன். நியூட்ரிசார்ஜ் பயோஏஜ் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துல ஒரு 3 மாசத்துக்கு நீங்க எடுத்துக்கலாம், இல்ல 1 மாசத்துக்காவது நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத பட்சத்துல கூட நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகளை, அதாவது லிவர்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை, லிவர் வந்து நம்ம உடம்பை சுத்திகரிக்கக்கூடிய விஷயம், அதையும் சுத்திகரிக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய பயோஏஜ் 72 இன்கிரீடியன்ஸோட வந்து ஒரு சூப்பர் ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் அது. அதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் நீங்கும் போது நம்ம முகமும் நம்ம சருமம் நம்மளுடைய முடி எல்லாமே வந்து பளிச்சுன்னு நல்லா ஒரு அதுல இருக்க அழுக்குகள் போகும்போது ரொம்ப அருமையா இருக்கும். அதை வந்து நீங்க கண்டிப்பா வந்து அதாவது வெளியே மட்டுமோ இல்ல உள்ள மட்டுமோ இல்லாம ரெண்டுத்தையுமே வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறதா நம்மளுடைய சரும பாதுகாப்பு. இப்ப இந்த ஜெரேனியம் ஆயில் எடுங்க. ஒரு எண்ணெய் நீங்க வெட்டிவேர் எடுங்க, சந்தன எண்ணெய் எடுங்க, நன்னாரி எண்ணெய், எது வேணா எடுங்க. இந்த வெட்டிவேர் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு அந்த தண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி எல்லாம் விற்கிறாங்க. அதுவே 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த வெட்டிவேர் வந்து நம்ம இப்ப கடைக்கு போனா ஒரு நாட்டு மருந்து கடைக்கு போறோம்னா இந்த வெயில் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பானை தண்ணி வச்சா அதுல இருந்து போட்டு வச்சு நம்ம குடிப்போம். அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி நமக்கு தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா pH, அதாவது நம்ம சருமத்தோட pH-ஐ பேலன்ஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமம் வந்து ரொம்ப அதிகமான வறட்சி தன்மைக்கு போகாமலும் அதே சமயம் பாத்தீங்கன்னா எண்ணெய் வழியாமலும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதுல சேர்த்திருக்காங்க. அப்ப நீங்க வந்து எனக்கு எண்ணெய் பசை சருமம் இருக்கு, நான் வந்து இதை யூஸ் பண்ணலாமா, நிறைய கேள்விகள் நமக்கு வரும். இப்போ அதே மாதிரி இந்த ஜெரேனியம் மட்டும் போட்டு பாருங்க, அதோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு அதிகமா இருக்கு ஜெரேனியமோட எண்ணெய். அப்போ ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு அதுல வந்து இத்தனையும் சேர்த்து கொடுக்க முடியுமானா அது நம்மளுடைய RCM மட்டும் தான் முடியும். கீசோலால மட்டும்தான் வந்து கீசோல்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் நல்லா இருக்கணும், அதே சமயத்துல அவங்க ஆரோக்கியமாவும் இருக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த பொருட்களை கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல். இப்ப மத்த பொருட்கள் நம்ம கீசோல எடுத்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ்ல எல்லாம் கெமிக்கல்ஸ் இல்லாம இருக்காது, ஆனா வந்து நமக்கு பாதிப்பான கெமிக்கல்ஸ் இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா 100% இயற்கையான பொருட்களால் தயாரிக்கப்பட்டது. ஏன்னா இப்ப காமிச்சது எல்லாமே இயற்கையான பொருட்கள்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது வந்து மேட் இன் இந்தியா. RCMல இருந்தாலே நம்ம வந்து ஒரு பெருமை மிகு இந்தியரா நம்மள வந்து சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது, மினரல் ஆயில் அப்படிங்கிற விஷயமும் கிடையாது. ஏன்னா மத்த சீரம்களை பாத்தீங்கன்னா மினரல் ஆயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கொடுத்திருக்கிற சதவீதம் அவங்க சேர்த்திருக்கதா செய்வாங்க. கண்டிப்பா ஒரு பியூரான சீரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகமா இருக்கும். பேரபன் ஃப்ரீ.
பாரபன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இப்போ வந்து நல்லாவே புரிஞ்சிட்ட ஒரு விஷயம். அது வந்து ஒரு கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு பாரபன் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கேன்சரை உருவாக்கக்கூடியது. அது வந்து எந்த ப்ராடக்ட்லயுமே நம்ம வந்து சேர்க்கறது இல்ல. அதே மாதிரி எந்த மிருகத்தின் மேலையும் நம்மளுடைய பொருட்கள் டெஸ்ட் செய்யப்படுவது இல்லை. எப்பவுமே அது வந்து செய்யறது இல்லை. சோ இவ்வளவு பெருமைகளும் நமக்கு நிஜமாவே போதும். சோ நம்ம வந்து ஒரு சம் அப் பண்ணலாம். இந்த சீரம் அப்படின்னு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுது, ஹைட்ரேட்ஸ் அண்ட் டோன்ஸ். அதாவது ஹைட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது அது சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தருது. டோனர் அப்படின்ற மாதிரியும் அது செயல்படுது. ஸ்கின்னுடைய நிறத்தை, நம்ம சருமத்துடைய நிறத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு ஆக்குது. ஃபைன் லைன்ஸ், அதாவது வந்து முதல்ல சுருக்கம் அப்படின்றது எப்படி இங்கே ஆரம்பிக்கும் இந்த இடத்துல, அதாவது சின்னதா ஒரு கோடு மாதிரி வரும், சிரிக்கும் போது அந்த மாதிரி வரும். அந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் குறைக்கிறதுக்கு, டார்க் ஸ்பாட் அதாவது கரும்புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கிறத சரி பண்றதுக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு தொலதொலன்னு இல்லாம ஒரு நல்ல ஒரு ஃபேமா, ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சீரம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணும். சோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எப்போ அப்ளை பண்ணணும். இப்ப நைட் சீரம் இருக்கு, இப்போ பிக்சர்ல இருக்கிறது நைட் சீரம். இந்த நைட் சீரம் எப்படி அப்ளை பண்ணும், நைட் சீரம் எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேஸ் வாஷ், நைஸா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்மளுடைய முகத்தை வந்து நல்லா, முகம் கழுத்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு நல்லா டவல் வச்சு, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து அப்படி தேய்ச்சு அப்படிலாம் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து துடைக்க கூடாது. மெதுவா தொட்டு எடுக்கிற மாதிரி தான் பண்ணணும். இந்த ஈரங்கள் ஏதாவது இந்த புருவத்துல அது மாதிரி ஈரம் இருந்துச்சு கொஞ்சம் அழுத்தி துடைக்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மளுடைய முகத்தை வந்து பாத்தீங்கன்னா துடைக்கிறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இப்படி போட்டு தேய்க்க கூடாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை தொடச்சிட்டு ஈரம் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நம்மளுடைய க்ளோ அப்போட ரோஸ் டிலைட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் காய விடலாம். ஏன்னா நம்ம நைட் தூங்க போற நேரம் தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். கொஞ்ச நேரம் ஒரு 1/2 நிமிடம் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதை காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய சீரம் இருக்கு இல்லையா, இப்ப நைட் சீரம் எடுத்துட்டீங்கன்னா, சோ இந்த நைட் சீரம் எடுத்து நீங்க வந்து அதை வந்து இவங்க இதை பிக்சர்ல காமிச்சிருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ஒரு 2 டிராப் இப்படி இந்த 1 2 கூட போதும். உங்களுக்கு எண்ணெய் பசை அதிகமா இருக்கிற சருமமா இருந்தா நீங்க வந்து 2 டிராப் போட்டாலே போதும். அதுக்கு மேல போடாதீங்க. ரொம்ப வந்து என்ன ஆகும்னா பிம்பிள், அதாவது இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா எண்ணெய் தன்மை அதிகமாயிடும். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பசை அதிகமா இருக்கு சருமம்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு 2 டிராப் போடுங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் பசையா இருக்கும். அப்படிப்பட்டவங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கம்மியாவும் இங்க இந்த இடத்துல எல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஒரு டிராப் எடுத்தீங்கனாலுமே இங்க கொஞ்சமா தடவிட்டு மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல, அப்வர்ட் மோஷன்ல இந்த மாதிரி மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேல, அதே மாதிரி கண்ணு கீழே பண்ணும்போது இந்த விரலை யூஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே எங்க சொல்லி தந்தாங்க, நானும் அதையும் சொல்லிடுறேன். கண்டிப்பா வந்து எல்லாரும் உடான் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா ஒரு மசாஜ் எப்படி பண்ணணும், இப்ப மூக்குல வந்து எப்படி பண்ணணும், இல்ல கண்ணங்கள்ல எப்படி பண்ணணும், நெத்தியில எப்படி பண்ணணும், இது எல்லா விஷயமும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களோட அழகா சொல்லி தராங்க. இப்ப இந்த விரலை உபயோகப்படுத்தும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தம் நிறைய கொடுக்க கூடாது. ஏன்னா இது கண்ணுக்கு கீழே இருக்கிற பகுதி. ஆனா நம்ம சீரம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து கருவேல தெரிவிக்குது நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணி இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த பொருளை வந்து அவங்க வாங்கிட்டு போறது மட்டும் இல்லாம கண்டிப்பா யூஸ் பண்ணவும் செய்வாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். வார வாரம் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறத விடவும் மிக அதிகமான அளவுல கரெக்டா ப்ரொஃபஷனலா எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப சர்க்குலர் மோஷன்ஸ்ல நம்ம கழுத்துலயும் பண்ணணும். ஏன்னா கழுத்துலயும் சுருக்கங்கள் வரும். அப்ப நம்ம கழுத்துல பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான இது கொடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்ல ஒரு மசாஜ் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மசாஜ் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப நல்ல ரிலாக்ஸான தூக்கமும் வரும். நம்ம முகத்துல வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். இதெல்லாமே வந்து ரொம்ப நிறைய இந்த சீரம் வந்து மசாஜ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். சோ கண்டிப்பா வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு பரவாயில்ல இப்படியே சீரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்து வந்துட்டு கண்டிப்பா போடாதீங்க. கண்டிப்பா கிளென்ஸ் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில, அதாவது டெய்லி மார்னிங் சீரம் இருக்கு இல்லையா, இந்த மார்னிங் சீரம் எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு நம்ம முகத்துல அதே மாதிரி க்ளோ போட்டுட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய சீரம் தான் முதல்ல போடணும். அதுக்கப்புறமா தான் கிரீம்ஸ், நீங்க வந்து மொரிங்கா கிரீம் யூஸ் பண்றீங்கன்னா அந்த மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் பசை அதிகமா இருக்கவங்க மொரிங்கா கிரீமை கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா விட கூட செஞ்சிடலாம். ஆனா அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்றேன். சோ அதே மாதிரிதான் நான் சொன்னபடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெய்லி சீரமை காலையில எடுத்துட்டு நீங்க வந்து முகத்துல அப்ளை பண்ணலாம். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொரிங்காவோட மாய்ஸ்சரைசிங் கிரீம் போடலாம். சோ இதை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா CTM, அதாவது கிளென்சிங், டோனிங்,
மாய்ஸ்சரைசிங், முக்கியமா இன்னொன்னு CTMS சன்ஸ்கிரீன். கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போடணும். எஸ், சன்ஸ்கிரீன் வந்துருச்சு. சோ நம்ம என்ன சொன்னோம், கிளீன் பண்றதுக்கு நம்மளுடைய ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து குளிச்சுட்டு வந்தோம்னா நம்ம சோப்பு, மொரிங்கா சோப் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். கிளீன் பண்ணிட்டோம். டோன் பண்றதுக்கு நம்மளுடைய ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டோம், நம்மளுடைய க்ளோ அப். அதுக்கு அடுத்தது மாய்ஸ்சரைசிங் பண்றதுக்கு நம்மளுடைய மொரிங்கா கிரீம் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நைட் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் போட போறது இல்ல, பட் காலையில கண்டிப்பா எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அது தேவையா இல்லையா, அதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட கண்டிப்பா இந்த சன்ஸ்கிரீனோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோங்க. இது வந்து வெறுமனே வந்து நம்மளுடைய கருமை நிறத்தை போக்குறது, கருமையா ஆகாம தடுக்கிறது மட்டும்தான், அழகு சாதன பொருள் இல்ல. கண்டிப்பா வந்து அது ஒரு அழகு சாதன பொருள் இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய தேவையான பொருள், எசென்சியல், அதாவது முக்கிய தேவை. நம்ம வெளியே போறோம் இல்ல, இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், இப்போ நான் ஷாப்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், லைட் இருக்கு, வெளியில இருந்து வெளிச்சமும் என் மேல இருக்கு. அப்போ இந்த வெளியில இருந்து வெளிச்சம் வந்தாலும் என்ன, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இந்த சன்னுடைய ரேஸ் ஆன UVA UVB இந்த ரேஸை வந்து அது தடுக்காது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணும் வெயில் இல்ல, கொஞ்சம் மேகமூட்டமா தான் இருக்கு, இப்போ எதுக்கு சன்ஸ்கிரீன் போடணுமா அப்படின்னாலும் மேகம் கூட தடுக்காதான் அதோடைய ரேஸ. சூரியனுடைய வெளிச்சம் வந்து வேணா தடுக்கும், அந்த கதிர்களை வந்து தடுக்காது அப்படின்றதுதான் உண்மை. நீங்க நெட்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இது வந்து இவங்க வந்து ஏதோ ப்ராடக்ட்டுக்காக அப்படி சொல்றாங்க அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நெட்ல போட்டு பாருங்க. நான் வந்து நிறைய தேடி பார்த்து அலசி ஆராய்ந்து எல்லாம் பண்ணி தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து யூஸும் பண்ணிட்டு இருக்கேன். சன்ஸ்கிரீன்லாம் ரொம்ப அருமையான ரிசல்ட். என்னுடைய கைகள்லாம் பாத்தீங்கன்னா, நான் வெளியே போவேன், வண்டியில போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு பெரிய கேர் எடுத்துட்டு அதுலலாம் என்ன இது கிளவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டுட்டு போக மாட்டேன். ஃபேஸ்க்கு கூட எதுவுமே போட மாட்டேன் நானு. மாஸ்க் கட்டிட்டு போறது, ஷால் கட்டிட்டு போறது அதெல்லாமும் பண்ண மாட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 3 மாசமா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த சன் டேன் அப்படிங்கிறது வந்து கருமையா ஆகுறது கையில அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறம் வந்து மாறி தெரியும் எனக்கு. அந்த மாதிரி எதுவுமே வந்து என்னோட கையில இல்ல. முக்கியமா கை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா டெய்லி கண்டிப்பா சன்ஸ்கிரீன் வந்து நான் இப்ப நான் ரெடி ஆயிட்டேன்னா இந்த இடத்துல ஃபுல்லா சன்ஸ்கிரீன் போட்டு, இந்த இடத்துல சன்ஸ்கிரீன் போட்டு, கழுத்துல முகத்துல எல்லாம் சன்ஸ்கிரீன் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் வெளியே போகணும். சன்ஸ்கிரீன் போட்ட உடனே வெளியே போக கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அப்ளை பண்ணும், உள்ள இருந்தாலும் அப்ளை பண்ணும். 30 நிமிஷம் போட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் 15 நிமிஷம் முன்னாடி போடணும். அதே மாதிரி ஒரு 3-4 மணி, ரொம்ப நேரம் வெளியில இருக்கீங்க அப்படின்னா 3 மணி நேரத்திலேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா முகத்தை நல்லா வந்து நம்மளுடைய வைப்ஸ் வச்சு தொடச்சிட்டு நீங்க வந்து சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். கண்டிப்பா வெளியே இருக்க போறீங்க ஒரு நாள் ஃபுல்லா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்ல லஞ்ச் டைம்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்டிப்பா சன்ஸ்கிரீன் போட்டுட்டு தான் நீங்க வெளியே போகணும் மறுபடியும். அதே மாதிரி நல்லா கிளீனா தொடச்சி எடுத்துக்கணும், இல்ல வாஷ் பண்ணிக்கணும். 2 விஷயமே பண்ணணும். சன்ஸ்கிரீனை வந்து சும்மாவே லேசா அப்படியே விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி இது சன்பர்னுக்காக கொடுத்துருக்காங்க. சிலருக்கு வெயில்ல போனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எரிச்சல் ஆகும் அந்த ஸ்கின். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்க ஃபேஸ்ல வச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எரிச்சல் வந்து இருந்துச்சுன்னா அது சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி எக்ஸ்கியூஸ் மீ 1 மினிட். பாத்தீங்கன்னா இந்த SPF அப்படிங்கிற விஷயம், சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், இதை பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா SPF 50, 40, 30 அப்படிங்கிறது என்னன்னா எவ்வளவு ப்ரொடெக்ஷன் அதிகமா தருது அப்படிங்கிறது தான். SPF 50 இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீனோட ரேட் வந்து நான் இதுல வந்து கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா 350 ரூபாய். அதாவது SPF 50 350 ரூபான்றது ரொம்ப மினிமம் பிரைஸ் தான். பாத்தீங்கன்னா 695 1000 ரூபாய் கூட வந்து SPF 50யோட ப்ராடக்ட் இருக்கு. சோ இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது முக்கியமா புதுசா வந்திருக்க ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோப் கிரீம். இந்த ஸ்ட்ரோப் கிரீம் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயமா யூஸ் ஆகுது. ஒன்னு ஹைலைட்டர், இன்னொன்னு மாய்ஸ்சரைசர். இதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் பினிஷ், அதாவது வந்து மேக்கப் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பினிஷ் கிடைக்கணும் அப்படின்னா மேக்கப் போட்டு முடிச்சுட்டு கொஞ்சமா எடுத்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லா லேசா அப்ளை பண்ண முடியும். அதுக்கு அதாவது ஹைலைட்டரா. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்னா பிபி கிரீம், அதாவது நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு நம்ம பிபி கிரீம் யூஸ் பண்ணும்போது இதை வந்து அது கூட சேர்த்து கலந்துட்டு, அதாவது கொஞ்சமா இது எடுத்து இது பிபி கிரீம் கொஞ்சமா எடுத்து ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்துட்டு நம்ம போட்டோம்னா நம்மளுடைய சருமம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்த நான் பிக்சர்ல காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன், நமக்கு எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான நேச்சுரலான விஷயங்களை சேர்த்துதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்ட்ரோப் கிரீம்லயும்
நீங்க ஸ்ட்ரோப் கிரீம்ன்றது நிறைய பேருக்கு வந்து புதுசா தெரியல. ஆனா ஒரு பியூட்டிஷியன் கிட்டயோ இல்ல பியூட்டி ரிலேட்டடான இருக்கிறவங்கள்ட்டயோ சொன்னீங்கன்னா ஸ்ட்ரோப் கிரீமா எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க உடனே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதோடைய எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். சோ இதுல என்ன சேர்த்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியா பட்டர் சேர்த்திருக்காங்க, அலோவேரா சேர்த்திருக்காங்க, நியாசினமைட் சேர்த்திருக்காங்க, ஹைலோனிக் ஆசிட் சேர்த்திருக்காங்க, அலன்டாயின் சேர்த்திருக்காங்க. சோ ஒரு பொருள்ல ஒரே ஒரு பொருள் ஹைலோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி விளம்பரம் நீங்க பார்த்திருப்பீங்க, நியாசினமைடுன்னு போட்ட ஒரு விளம்பரம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும் அதுல. ஆனா அதையே வந்து பெருசா விளம்பரப்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல இத்தனை பொருள் இருக்கு. நம்ம வந்து இன்னும் எவ்வளவு பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம்ன்றத நம்ம தான் முடிவு பண்ணணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் சருமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். சோ வெறுமனே மேக்கப் போட்ட சருமம் பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோப் கிரீம் உபயோகப்படுத்தினா எப்படி இருக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஸ்கின், கொரியன் ஸ்கின் இந்த மாதிரியான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து விரும்புறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கின்னா வந்து இந்த ஸ்ட்ரோப் கிரீம் உபயோகப்படுத்தும் போது வந்து அது இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷைன் பேலட். இந்த ஷைன் பேலட் வந்து 3-in-1. அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா பெண்கள் உபயோகப்படுத்த நேற்று கூட மீட்டிங்ல நான் சொன்னேன். இப்போ சில ப்ராடக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்கள் உபயோகப்படுத்தலாம், சீரம் அதெல்லாம் வந்து ஆண்கள் உபயோகப்படுத்தலாம்னு சொல்றோம். நம்ம வந்து ஷைன் பேலட் வந்து பெண்கள் தான் உபயோகப்படுத்துவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஷர், கவுண்டர், ஹைலைட்டர் இது மூணுமே இருக்கும். இது மூணுமே சேர்ந்து நிறைய வந்து மார்க்கெட்ல கிடைக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன சேர்த்திருக்காங்க, இதுல என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயிலும் செம்பருத்தியும் சேர்த்திருக்காங்க. அப்போ எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அது ஒரு மேக்கப் அழகு சாதன பொருளா இருந்தா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு இயற்கை பொருளை வந்து சேர்த்து கொடுக்கறது தான் நம்ம கம்பெனியோடைய நம்ம கீசோலுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்போதான் வந்து அந்த சருமத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கறதுல மிக முக்கியமா வந்து நம்ம வந்து இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பிளஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நிறம் கொடுக்கறது. ரோஸ் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த கண்ணை வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இல்லைன்னா ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரோஸ் பவுடர் போட்டு அந்த கண்ணங்கள் மட்டும் அப்படியே கலரா தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷா இப்ப எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து பிளஷ். ஹைலைட்டருமே அதே மாதிரி தான். அதாவது இப்ப மூக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கொஞ்சம் எப்படி இருக்குமோ அப்படி எப்படி வேணுமோ அப்படி பண்ண முடியும். இது கான்டருமே அதே மாதிரிதான். கான்டருமே பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரவுண்டா இருக்கும், இல்லைன்னா வந்து ரொம்ப குண்டா தெரியுது, அது ஒல்லியா காமிக்கணும், இல்ல ஒல்லியா தெரியுது ரவுண்டா காமிக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக கான்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கான்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய நிறத்தை விட ஒண்ணு கம்மியான நிறம், இல்லைன்னா அதிக டார்க்கான கலர். இப்போ வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேரா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டார்க்கான கலர் போடும்போது அந்த கவுண்டரா வந்து அது சில யூஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹைலைட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு மேக்கப் பினிஷ் வந்து ஃபுல்லா இருக்கிறதுக்காக வந்து இது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புது ப்ராடக்ட் இல்லைனாலும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேக்கப் ரிமூவர் வைப்ஸ். இந்த மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசான ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட இன்கிரீடியன்ஸும் மாறி இருக்கு. அதாவது இருக்கக்கூடிய பொருட்களுமே மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ரோஸ்மேரி ஆயில், ஆலிவ் எக்ஸ்ட்ராக்ட், விட்டமின் இ ஆயில், அலோவேரா கத்தாழை, அப்புறம் ஆர்ட்ஸ் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஆயில். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனிமையான ஒரு நறுமணம், ஒரு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆயில். அது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு நல்ல ஒரு நமக்கு வந்து ஒரு அமைதியா இருக்கும். அதை யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அந்த அமைதியா இருக்கு. இந்த எசென்சியல் ஆயில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபியூசர் இருக்கும். அதுல வந்து ஆயில் போட்டு அதை வச்சோம்னா அந்த ஸ்மெல் வந்து நம்ம வீடு ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் ஆயில். அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து ரொம்ப அமைதியா நல்லதா ஆக்கக்கூடியது. அதே மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஏற்கனவே உள்ள எல்லாமே இருக்கு. ஏன்னா பேரபன் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது. அதே மாதிரி பிஹெச் பேலன்ஸ், நம்மளுடைய சருமத்தை வறண்டு போக செய்யக்கூடிய தன்மை கிடையாது. அதுல நல்லா வந்து எத்தனை ஈரப்பதம் தேவையோ அத்தனையும் வச்சுட்டு தான் அதை வந்து கிளீன் பண்ணணும். நம்ம எவ்வளவு மேக்கப் போட்டிருந்தாலும் மேக்கப்பை தான் ரிமூவ் பண்ணுமே தவிர நம்ம மர்மத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அது வந்து நீக்காது. அடுத்து ஃபேஷியல் கிட். இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் உபயோகப்படுத்திட்டோம். இன்னும் நிறைய பேர் வாங்கல, இல்ல உபயோகப்படுத்தல. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது வரைக்கும் ஃபேஷியலே பண்ணது இல்ல. ஆனா வந்து இந்த ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி வந்து நான் வந்து பண்ணேன். அப்போ வந்து ஒரு பார்லர்ல கொடுத்து பண்ணும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து அது சரியா பண்ணாததுனால எனக்கு அது ரொம்ப வந்து ரிசல்ட் நல்லா வரல. அதுக்கப்புறமா ஒரு மாசம் கழிச்சுட்டு மறுபடியும் இன்னொருத்தவங்கள்ட்ட கொண்டு போய் அதே ப்ராடக்ட்ல மிச்சம் இருந்துச்சு ப்ராடக்ட். அதை வந்து கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட கொடுத்த போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்காது.
அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. அவங்களே சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு உங்க ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பார்லர் போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாராட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து அவங்க வந்து அதை வந்து பண்ண மாட்டாங்க. பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லல, அவங்க ரொம்ப சூப்பரா இருக்குப்பா உங்க ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து ஆக்டிவேஷன் ஜெல் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இதுல இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலான ஃபேஷியல்ல பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு யூஎஸ்பி அப்படின்னு சொல்லலாம். யூனிக் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் நம்மளுடைய மொரிங்கா ஃபேஷியல் கிட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா முதல்ல இருக்கிறது வந்து கிளென்சிங் வைப்ஸ். இதுல நிறைய இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை நம்ம சொல்லிட்டே போனா நிறைய டைம் எடுக்கும். கிளென்சிங் வைப்ஸ் ஆனா எல்லாத்துலயுமே நேச்சுரலான, அதாவது இயற்கையான பொருட்கள் வந்து நிறைய சேர்த்திருக்காங்க. அடுத்தது ஸ்க்ரப், அதுக்கு அடுத்தது ஆக்டிவேஷன் ஜெல். இந்த ஆக்டிவேஷன் ஜெல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய சருமத்தை ஆக்டிவேட், அதாவது ரெடி ஆக்கும். அடுத்து நம்ம மசாஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சருமத்தை அது ரெடி ஆக்கும். நம்மளுடைய சருமத்துக்குள்ள அது எல்லாமே வந்து நல்லபடியா வந்து சேர்ந்து நம்ம முகம் வந்து நல்ல ஒரு பிரகாசமாவும் அதே சமயம் நம்ம பொலிவாவும் இருக்கிறதுக்காக அந்த ஆக்டிவேஷன் ஜெல் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்காங்க. ஆக்டிவேஷன் ஜெல் இருக்கிற ஒரு ஃபேஸ் பேக் போடுறாங்க ஒரு பார்லர்ல அப்படின்னா கண்டிப்பா மினிமமா வந்து அது வந்து 1000 ரூபாய்க்கு மினிமம் நான் சொல்றது. இப்போ கண்டிப்பா 2000 ரூபாய் வரைக்குமே அந்த ஃபேஷியலை அவங்க பண்ணலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவேஷன் ஜெல் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து அதாவது ஒரு 4 பேருக்கு யூஸ் பண்ணேன்னு சொல்றாங்க, 3 பேர் யூஸ் பண்ணேன்னு சொல்றாங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்க 2 பேருக்கு தாராளமா வந்து இதை யூஸ் பண்ணலாம். அப்படியும் சில ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும். பாருங்க எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா சன்ஸ்கிரீன் வந்து மிச்சம் இருக்கும், ஃபேஸ் மாஸ்க் கூட கொஞ்சம் மிச்சம் இருக்கும், ஸ்க்ரப் கூட கொஞ்சம் மிச்சம் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஜெல்லாம் உங்களுக்கு 2 பேருக்கு யூஸ் பண்ணலாம் அவங்க சொன்னாங்க. சோ இது ஒருத்தருடைய கருத்து. அதே சமயம் எப்போ வந்து எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கே யூஸ் பண்ணா கண்டிப்பா அது வந்து அதிகமா ஆயிடும். ஒருத்தருக்கு எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு ஒருத்தருக்கு ஃபேஷியல் பண்ண கண்டிப்பா கூடாது. கண்டிப்பா வந்து ஒரு அதுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட நம்ம சொல்றோமோ இல்லையோ நம்ம செல்ஃபா பண்ணிக்கும் போது நமக்கே தெரியும் ஒரு ஸ்க்ரப் எவ்வளவு எடுப்போம், நம்மளுடைய ஸ்க்ரப் எவ்வளவு எடுப்போம், அதே அளவு ஸ்க்ரப் எடுத்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே போய் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, நம்ம செல்ஃபாவே பண்ணிக்கலாம். இதை பத்தின கிளாஸுவே வந்து நமக்கு வந்து உடனே சொல்லி தராங்க. அவ்வளவு அழகா ஒரு நான் வாயில சொல்றேன் இல்லையா, இது மாதிரி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிராக்டிக்கலா வந்து ஒருத்தருக்கு பண்றத நம்மளோட வீடியோல கொடுக்குறாங்க. நமக்கு அதை திரும்பியும் பாக்குற அளவுக்கு அதை ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட் ஆஃப் உடான். ஏன்னா இப்போ நீங்க வந்து ஒரு வாட்டி கத்துக்கிட்டீங்க, மறுபடியும் இல்ல ஒருவேளை அது சரியா கவனிக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அடுத்து என்ன பண்ணும் ஞாபகம் இல்லையே, இல்லைன்னா எவ்வளவு பண்ணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்க வீடியோ கொடுத்துடுறாங்க, உங்களுடைய ஆப்ல எல்லாமே வந்துருது. சோ அந்த வீடியோவை பார்த்து நீங்க வந்து மறுபடியும் வந்து அதை நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அட்டன் பண்ண முடியலனாலும் அதை வச்சு கத்துக்கலாம். அப்ப நமக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு மேக்சிமமா வந்து அவங்க உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு விஷயங்களை அவங்க செலுத்திட்டாங்க. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல. 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி உடான்ல தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேரு அந்த உடான் ப்ரோக்ராம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும்தான் அது கிடைக்கும். அதனால நீங்க கண்டிப்பா வந்து அது எல்லாருமே முயற்சி பண்ணுங்க, நம்மளும் முயற்சி பண்ணுவோம் எல்லாருமே. அடுத்தது வந்து மசாஜ் கிரீம், ஃபேஸ் மாஸ்க், சன்ஸ்கிரீன். ஸோ இப்படி ஒண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சூப்பர் சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஃபேஷியல் கிட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன விலையில கொடுத்துருக்காங்க, 249 ரூபாய். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களுமே கண்டிப்பா வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபேஷியல் அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகுதுன்னா பெண்கள் மட்டும்தான் வந்து பார்லர் போறாங்க அப்படிங்கிறதா இல்ல. ஆண்களுமே வந்து பாத்தீங்கன்னா பார்லர் போய் அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே வந்து ஃபேஷியல் பண்றது, இல்லைன்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளென்ஸ் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுமே பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது சாதாரணமா நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபேஷியல் அப்படின்றது ஒண்ணு பண்ணும்போது நம்மளுடைய ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும், நம்மளுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ் ஃபீலிங் கிடைக்கும். சோ இது வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட்ன்றதுனால கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும். சோ எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே நம்ம ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஏன்னா அதுல என்னென்ன பிரச்சனைகள் வரும் நமக்கு யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும். இல்ல நமக்கு எப்படிப்பட்ட ஸ்கின்னோ நமக்கு அது செட் ஆகுதா அப்படிங்கறது நமக்கு தெரியும். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட வந்து ஒருத்தருக்கு கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்கும்போது நம்மளால அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் யூஸ் பண்ணலையோ இன்னும் ஃபேஷியல் கிட் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு வாட்டி இப்ப ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னா இருந்தா மட்டும் நீங்க வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவேஷன் ஜெல் ஒத்து வருமா, நீங்க வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கீங்களா. நான் மறுபடியும் சொல்றது அதுதான், நீங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இல்ல உங்க கஸ்டமர் ஏற்கனவே என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு நம்மளோட ப்ராடக்ட நம்ம கொடுக்கலாம். சோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சல்ஃபேட், பாரபன், சிலிகான் இது எல்லாமே இல்ல. நேச்சுரலான ப்ராடக்ட். நேச்சுரலான ப்ராடக்ட்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா
இயற்கையான பொருட்கள் நிறைய சேர்த்திருக்காங்கன்றது அர்த்தம். முழுமையாவே அது வந்து இயற்கையான பொருள் அப்படின்றது அர்த்தம் இல்ல. சோ இயற்கையான பொருட்கள் நிறைய சேர்த்திருக்காங்கன்றது அர்த்தம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெஸ்டோடைய நெயில் பெயிண்ட்ல ஒரு புது கலர் வந்து வந்துருந்துச்சு. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பீச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலர் வந்து வந்திருக்கு. சோ நான் போட்டிருக்கிறதுமே பாத்தீங்கன்னா இந்த மேட் அந்த பினிஷ்ல இருக்கக்கூடிய நெயில் பாயிண்ட் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீச் அப்படின்ற ஒரு கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டாப் அண்ட் பேஸ் கோட்டா யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நான் இது போட்டிருக்கேன், இந்த நெயில் பெயிண்ட் போட்டிருக்கேன்னா இதுக்கு மேல நான் இதை அப்ளை பண்ணா ஒரு ஷைனிங்கான ஒரு லுக் கிடைக்கும். இல்ல ஃபர்ஸ்ட் நான் இதை போட்டுட்டு இது மட்டுமே போடுறவங்க கூட இருக்காங்க. இது மட்டுமே போட்டுக்க எனக்கு நெயில் கலர்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது இதை மட்டுமே போட்டா நம்ம வந்து நெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான பளபளப்பான ஒரு லுக்ல வந்து. அடுத்தது உடான். சோ உடான் பத்தி சொல்லணும்னா நான் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் வந்து இதுல சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். சோ அதுல என்ட்ரு ஆனீங்கன்னா நீங்க 2500 முடிச்சிட்டீங்கன்னா அதுல என்ட்ரு ஆகி உங்களுடைய பேசிக்கான டீடைல்ஸ் தான் கேட்கறாங்க. பெருசா ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்ல. அதை வந்து ஓபன் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் தரப்படும். இதை பத்தின விஷயங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்ல எப்போ அப்படிங்கிறது எல்லாரோட மனசுலயும் இருக்கக்கூடிய கேள்வி. நான் வந்து ஆக்சுவலி அதை பத்தி பேசியிருக்கேன். ஒரு 2-3 நாள்ல நம்மளுக்கு வந்து அதோடைய பதில் தெரிஞ்சிடும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2-3 நாளுக்குள்ள இந்த மாசமும் முடிஞ்சிடும். அதனால 2500 ரூபாய்க்கு கீசோல் ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே ஒரு எக்ஸல் ஷீட்டோ நம்ம ஷேர் பண்ணிட்டோம் குரூப்ஸ்ல. நீங்க அதையும் வாங்கிக்கலாம். இல்ல புது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் புது ப்ராடக்ட்ஸும் வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் வேற இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. இப்ப நீங்க சானிடரி நாப்கின்ஸ் கூட வாங்கிக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பல டைம் வந்து நம்ம வந்து பண்ண முடியும், கொடுக்க முடியும். ரொம்ப நாள் வச்சு கூட நம்ம வந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி சன்ஸ்கிரீன்ஸ் பண்ணலாம். சோ இது மாதிரியான இதை எடுத்துட்டு நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 நாள் ப்ரோக்ராம் மட்டும் இல்ல, இது வந்து ஒரு லைஃப் லாங் ஜேர்னி அப்படிதான் அவங்க சொல்றாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கீசோல் பத்தின ஒரு கம்ப்ளீட்டான நாலேஜ், முழுமையான நாலேஜ் கிடைக்கும். நாலேஜ் இஸ் வெல்த். அதாவது நம்ம வந்து ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா அதுதான் நம்மளுக்கு பணத்தையும் சம்பாதிச்சு கொடுக்க போகுது கண்டிப்பா. அதே மாதிரி லாங் டேர்ம் அசோசியேஷன் வித் கீசோல். அதாவது உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா உங்களை வந்து விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா வந்து தொடர்ந்து நீங்க அவங்களோட தொடர்புல இருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து கைப்பிடிச்சு அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போறாங்க. அதனால இந்த ப்ரோக்ராம எல்லாருமே கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும். செல்ஃப் டிரைவன். அப்போ இதை கத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்களே வந்து நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க வந்து யார்கிட்டயும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, டவுட் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, எப்படி பண்ணணும்ன்ற கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்களுக்கு அந்த ஆர்வம் மட்டும் இருந்தாலே போதும், கண்டிப்பா நீங்களே வந்து கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்டா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா நீங்க எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பண்ணணும், உங்களோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கணும், உங்களுடைய மேக்கப் எப்படி இருக்கணும், ஒருத்தரை பார்க்கும்போது நீங்க எப்படி பேசணும், ஒரு ஸ்மைல் பண்ணி எப்படி பேசணும், எல்லாமே சொல்லி தராங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் காத்துக்கோங்க. சோ ட்ரைனிங் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்ட் ஆஃப் த கம்யூனிட்டி, அதாவது இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஒரே குரூப் மட்டும் இல்லாம ஒரு கம்யூனிட்டியா அதை கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்போ கீசோல்ல என்ன ப்ராடக்ட் வந்தாலும், கீசோல்ல என்ன விஷயம் நடந்தாலும், கீசோல்ல எத்தனை மீட்டிங் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டி மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் கீசோல் கைட். கைட் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா உங்களை கைட் பண்றவங்க. ஓகே, ஒரு ட்ரெயினர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் நான் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணேன், எனக்கு வந்து பரு வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா என் கஸ்டமருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து இது வந்து சரியா இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இது எப்படி சரி பண்றது, இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணலாம், இவங்களுக்கு இப்படிப்பட்ட சருமம் இருக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு பதில் வேணுமா, உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணுமா, ஒருத்தர் வந்து வழிகாட்டணுமா, கண்டிப்பா வந்து அதை வழிகாட்டுறதுக்காக நம்மளுடைய கீசோல் கைட் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளேசர். சோ இது எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி நீங்க லெவல் 2 போய் அது எல்லாத்தையும் உங்களுடைய டார்கெட் எல்லாம் முடிக்கும் போது உங்களுக்கு பிளேசர் கிடைக்க போகுது. அந்த பிளேசருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயும் போய் வாங்க வேண்டியது இல்ல, உங்க வீட்டுக்கே வந்துடும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. எனக்கு வந்து நான் பண்ண அந்த ப்ரோக்ராம் பண்ண இந்த ப்ரோக்ராம் பண்ண எனக்கு பிளேசர் கிடைக்கல, என்னால போக முடியலன்ற கவலையும் இல்ல. உங்களுக்கு பிளேசர் உங்க வீட்டுக்கே வந்துடும். நீங்க டார்கெட் எல்லாம் முடிக்கும் போது உங்க வீட்டுக்கே வந்துடும். அதே மாதிரி இது எப்படி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இப்போ வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது தேவையில்லை, அந்த லிங்க்ல போனீங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். இது வந்து எவ்வளவு பண்ணணும் அப்படின்னா 2500 ரூபாய்க்கு 2500 ரூபாய்க்கு கீசோல் பொருட்கள். நான் இப்ப சொன்ன எல்லா பொருளுமே கீசோல் பொருள். வியாமினியோட பொருளா இருக்கலாம், க்ளோ அப்பா இருக்கலாம், இல்லைன்னா வந்து லாஞ்சரிஸா இருக்கலாம், இன்னர் கார்மெண்ட்ஸ், லேடிஸோட இன்னர் கார்மெண்ட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹைஜீன் ப்ராடக்டா இருக்கலாம், இன்டிமேட் வாஷா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2500 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கோர்ஸ்ல வந்து உங்களை சேர்ப்பாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து அதை வந்து ஹோல்ட்ல வைக்கலாம்.
ஒரு 2-3 நாள்ல உங்களுக்கு வந்து தமிழ் கிளாஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ண போறாங்கன்றது அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து எவ்வளவு வந்து மும்முரமா வந்து மக்களை வந்து நம்ம இதுல கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து நம்ம கேட்கறதுக்கான விஷயமும் கிடைக்கும். அதனால கண்டிப்பா எல்லாருமே இப்ப ஏற்கனவே சில பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு லிங்க் கிடைச்சு நீங்க அந்த கிளாஸ்ல இருந்தீங்கனாலும் ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. அந்த கிளாஸ் அட்டன் பண்றதுனாலும் பண்ணுங்க. நம்ம தமிழ்ல வேணும்ன்றத கண்டிப்பா அந்த கிளாஸ்ல நீங்க வர ட்ரெயினர் கிட்ட எனக்கு தமிழ் கிளாஸ் வேணும்னு சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா இப்போதைக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, தமிழ் கிளாஸ் இப்போதைக்கு இல்ல, அதனால வந்து நீங்க வந்து இதை கண்டினியூ பண்ணலாம்னு பண்ணலாம், இல்ல தமிழ் கிளாஸ்க்காக வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். இல்ல நீங்க அது இப்போ 2-3 நாளைக்காக நான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு கன்ஃபார்மா தெரியல, எத்தனை பேர் இதுல வந்து இருக்காங்கன்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு மாசம் முடிஞ்சதுக்குள்ள நமக்கு வந்து எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் 1 அப்படிங்கிறது வந்து இந்த 2000 அதாவது இந்த ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து லெவல் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். 2400 ரூபாய்க்கு வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லெவல் டூ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இதை முடிச்சிட்டோம்னா நம்ம கம்யூனிட்டியோட பார்ட் ஆயிடுவோம். அந்த கீசோல் கைடு இது எல்லாமே நமக்கு எப்ப கிடைக்கும்னா லெவல் 2க்கு நம்ம போகும்போது தான். சோ ஒரு ரெக்கக்னிஷனும் கண்டிப்பா கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா ஒரு ஈவெண்ட் அடுத்து கீசோல் எப்போ நடக்குதோ அந்த ஈவெண்ட்ல வந்து உங்களுக்கு பிசிக்கல் ஈவெண்ட்ல உங்களுக்கு ரெக்கக்னிஷனும் கண்டிப்பா கிடைக்கும். சோ இதுல வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எக்ஸ்டென்ஷன் 4ல வந்து கீசோல் விஷயமா நம்ம ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஒரு வாட்டி போன் பண்ணா உடனே கிடைக்காது. சோ 2-3 வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா தான் அந்த கஸ்டமர் கேர்ல தான் பேச சொல்றாங்க. இப்ப உடான்லயுமே கூட சில விஷயங்கள் நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறாங்க. பட் வந்து நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கஸ்டமர் கேர் நம்பரை தான் கான்டாக்ட் பண்ண சொல்றாங்க. சோ இதுல லெவல் 1 ப்ரோக்ராம் என்ட்ரி 2500 ரூபாய். அதாவது தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 2500 எஸ்பிக்கு நம்ம வாங்கியிருப்போம். கண்டிப்பா ஏன்னா 400 ரூபாய் 300 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்ற டார்கெட்ஸ் கொடுக்குறாங்க. லாஞ்சரிஸ்னா அதுல ஒரு 300 ரூபாய் டார்கெட், காஸ்மெட்டிக்ஸ்னா அதுல ஒரு 500 ரூபாய் டார்கெட் கொடுக்குறாங்க. சோ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 2500 ரூபாய் அச்சீவ் பண்ணிடுவோம். 2500 ரூபாய் முடிச்சிருவோம். அப்போ நம்ம லெவல் 2க்கு போறோம். அந்த லெவல் 2க்கு போனதுக்கு அப்புறமா 3 மாசத்துல முதல் மாசம் 5000 எஸ்பி, 2வது மாசம் 5000 எஸ்பி, 3வது மாசம் 10,000 எஸ்பி பண்ணிட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஃபார் பிளேசர். சோ குவாலிஃபை ஃபார் பிளேசர்னா பிளேசர் கிடைச்சிருச்சு. சோ அந்த பிளேசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியா வந்து வீட்டுக்கு வந்துரும். நம்ம வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு போகும்போது நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். அவ்வளவுதான். சோ தேங்க்யூ. ரொம்ப நன்றி. இந்த மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க நம்மளோட காமராஜ் சாருக்கும் நன்றி. நம்மளுடைய இந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணலாம், கேட்கலாம்.